வாழப்பாடியில் நடந்த மோதல் தொடர்பாக அன்புமணி தரப்பு நிர்வாகிகள் உட்பட 7 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது பற்றி விரிவான தகவலை காத்திருக்கிறார் செய்தியாளர் செந்தில்குமார். செந்தில்குமார், முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே பெத்தநாயக்கன்பாளையம் ஒன்றியத்தில் வடுகத்தம்பட்டி ஊராட்சியில் தர்மராஜ் என்பவர் நேற்று முன்தினம் மாரடைப்பால் மரணமடைந்தார். அவரது இறுதி அஞ்சலி நேற்று மாலை 5 மணி அளவில் நடைபெற்றது. இந்த இறுதி அஞ்சலி நிகழ்வில் இவர் அந்த சத்யராஜின் தந்தை தர்மராஜ் பாமகவின் ராமதாஸ் ஆதரவாளர் அணியில் ஒன்றிய செயலாளர் உள்ளதால் சேலம் மேற்கு மாவட்ட பகுதியில் உள்ள சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் பாமக தலைமை செய்தி தொடர்பாளர் எம்எல்ஏ அருள் அவர்கள் 20க்கும் மேற்பட்ட காரில் ஆதரவாளர்களுடன் நிர்வாகிகளுடன் மாவட்ட செயலாளர் சேலம் வடக்கு மாவட்ட செயலாளர் செல்வம், சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் நடராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகளுடன் அந்த இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில் துக்கம் விசாரித்து அங்கு மாலை அணிவித்து சென்றார். அப்பொழுது அந்த நிகழ்வில் அந்த இறப்பு வீட்டின் முன்பு பாக்கு குடோன் உள்ளது, பாக்கு காய வைக்கும் களம் இருக்கிறது. அந்த களத்தின் ஓரமாக ஒரு ஸ்கார்பியோ கார் நிறுத்தப்பட்டுள்ளது. அந்த கார் நிறுத்தும் பொழுது அங்கு அன்புமணியின் ஆதரவாளர்களான ஜெயபிரகாஷ், சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜெயபிரகாஷின் ஆதரவாளர்கள் அங்கு காரை நிறுத்தக்கூடாது என்று தகராறில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அங்கு வாழப்பாடி டிஎஸ்பி முன்னிலையிலேயே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் இதனை தொடர்ந்து அவர்கள் சமாதானம் அடைந்து கலைந்து சென்றுள்ளனர். இதற்கு அடுத்து இவர்கள் எம்எல்ஏ அருள் தலைமையில் 20க்கும் மேற்பட்ட கார்கள் மூலம் சேலம் நோக்கி சென்றனர். அப்பொழுது வடுகத்தம்பட்டி தரைப்பாலம் பகுதியில் அன்புமணி ஆதரவாளர்களான சேலம் கிழக்கு மாவட்ட பாமக செயலாளர் ஜெயபிரகாஷ், பச்சமுத்து, அதாவது பெத்தநாயக்கன்பாளையம் தெற்கு ஒன்றிய செயலாளர் பச்சமுத்து, வடக்கு ஒன்றிய செயலாளர் சங்கர், நிர்வாகி தினேஷ் உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட நபர்கள் அங்கு பதுங்கியிருந்து காரை வழிமறித்து தாக்கியதால் அங்கு 5க்கும் மேற்பட்ட கார்கள் சேதமடைந்தன. நிர்வாகிகள் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர். இதில் மண்டை உடைப்பு உள்ளிட்ட பல்வேறு காயங்கள் ஏற்பட்டு சேலம் அரசு மருத்துவமனையிலும் பல்வேறு தனியார் மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் வாழப்பாடி மற்றும் ஏத்தாப்பூர் காவல்துறையினர் இது குறித்து வழக்கு பதிவு செய்துள்ளனர். குறிப்பாக சேலம் கிழக்கு மாவட்ட ராமதாஸ் அணியின் மாவட்ட செயலாளர் நடராஜ் அவர்கள் ஏத்தாப்பூர் காவல் நிலையத்தில் கொடுத்த வாக்குமூல அடிப்படையில் சேலம் கிழக்கு மாவட்ட ஜெயபிரகாஷ், அன்புமணி ஆதரவாளரான ஜெயபிரகாஷ் மற்றும் பெத்தநாயக்கன்பாளையம் தெற்கு ஒன்றிய செயலாளர் பச்சமுத்து, வடக்கு ஒன்றிய செயலாளர் சங்கர், தினேஷ் உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்டோர் பலர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதில் நேற்று இரவு அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை தொடர்ச்சியாக காவல்துறையினர் ஃபாலோ செய்து 7 பேரை கைது செய்து விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோல் வாழப்பாடி அருகே புதுப்பாளையம் பகுதியில் காரை வழிமறைத்து கல்லால் தாக்கியதாக மாவட்ட துணைத் தலைவர் வெங்கடாஜலபதி கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து பச்சமுத்து உள்ளிட்ட 3 மீது வழக்கு பதிவு செய்தனர். மேலும் பலர் மீதும் அங்கும் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனால் வாழப்பாடி காவல் நிலையத்திலும் ஏத்தாப்பூர் காவல் நிலையத்திலும் வழக்கு பதிவு செய்து இப்ப கைது செய்து நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக ஜெயபிரகாஷ் அவர்கள் தலைமையில் கொடுத்த புகாரின் பேரிலும் ஏத்தாப்பூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.